திருடுறது தான் தொழிலுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி அரசியல். எதையாவது திருடணும், ஒன்று இயற்கை வளத்தை திருடணும், இல்லை அடுத்தவனுக்கு போகிற வேலையை திருடினோம், இல்லைனா வந்து கடைசியாக அங்கே இங்கே போயிட்டு இப்போ வாக்கு திருட்டு. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. திமுக கவர்மெண்ட்டு ரூலிங்கில் இருக்கிறதுனால இப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்தளவுக்குலாம் எதுவும் பண்ண முடியாது தமிழகத்தில். இப்போ தாவேக்காலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி ஒன்று போயின்னு இருக்கிறதே தெரியாது, ஓட்டு திருட்டை பற்றி என்னென்னே தெரியாது. இப்போ தான் அலையாத்தி கார்டுக்கு வந்துருக்குறாங்க. இப்போ ஓட்டு திருட்டுலாம் வரணும்னா இன்னும் கொஞ்சம் படிக்கணும், சிலபஸ்லாம் படித்து கொஞ்சம் நைட்டு போகிற எக்ஸாம்லாம் இது பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு, எப்பா நீ ஸ்டாலினை திட்டு, எடப்பாடி பழனிசாமியை வந்து நீ கேவலமாக பேசு, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, ஓட்டே இங்கே காணுன்றாங்க, எங்கேயோ போதுன்றாங்க, கொஞ்சம் கூட வந்து இருந்து இளைஞர்கள்லாம் நிறைய பேரை வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் வீடு வீடாக கொஞ்சம் வெரிஃபை பண்ணப்பாரு. எதுவும் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது, அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குது, பத்திரிகையாளர்கள் நம்மளும் அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டு. நேற்று வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் பாலாஜின்னு சொல்லிட்டு, ஆனால் 5 மணிக்கு இன்றைக்கி மோடி பேசுகிறாரா அப்படின்னு காலில் உடனே பக்குன்னு ஆகி சொல்கிறாங்க அப்படின்னு. நல்ல வேலை தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு அப்படின்னு பார்த்தேன். கப்பார் சிங் டேக்ஸ் என்னென்னா, இப்போ லாரி ஒன்று போகுதுன்னா அங்கே ஒருத்தர் தலப்பா கட்டுன்னு கத்தி பொருளை பின்னாடி போட்டு இப்படி அவ்வளோ என்னென்னா கப்பத்தை கட்டிட்டு அப்புறம் லாரி எடுத்துன்னு போகும் அப்படின்னு மிரட்டி துட்டு வாங்குறது கிட்டத்தட்ட. அந்த மாதிரி போடப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. 8 வருஷமாக தீபாவளி கிடையாது, 8 வருஷமாக நவராத்திரி கிடையாது, திடீர்னு இந்த வருஷம் தான் நவராத்திரி வந்து இப்படி பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறாங்க. கிட்டத்தட்ட வரி தீவிரவாதத்திலிருந்து மக்களுடைய பாரத்தை கம்மி பண்ணி என்ன மக்களோட பாரமே நீங்கள் தான். அப்போ என்னோட பையிலேருந்து சட்டப்பையிலேருந்து இந்த காசு எடுத்தீங்க, அதுவும் 8 வருஷமாக எடுத்துருக்கீங்க. எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 55 லட்சம் கோடின்றாங்க கிட்டத்தட்ட காங்கிரஸில். இதெல்லாம் வந்து மனசாட்சி இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்களா? சாக கடக்கிறவங்களுக்கு, ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு, கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு வெட்கி தலைகுனிய வேண்டியதை வெக்கமே இல்லாமல் இன்றைக்கி குறைச்சிட்டோம். தசரா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல், தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னா மக்கள்னா அவ்வளோ கூடவா தெரியாமல் இருக்கிறாங்க. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வாக்கு திருட்டு குறித்து அம்பலப்படுத்திட்டே வந்தார். இந்த எஸ்ஐஆர் குறித்தான விழிப்புணர்வும் ஏற்படுத்தினார். இந்த எஸ்ஐஆர் வந்து இப்போ நாடு முழுவதும் வரும் 30ஆம் தேதிக்குள்ளே தயாராக இருக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது உங்களுடைய பார்வை என்ன? திருடுறது தான் தொழிலுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி அரசியல். எதையாவது திருடணும், ஒன்று இயற்கை வளத்தை திருடணும், இல்லை அடுத்தவனுக்கு போகிற வேலையை திருடினோம், இல்லைனா வந்து கடைசியாக அங்கே இங்கே போயிட்டு இப்போ வாக்கு திருட்டு. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. இப்போ இந்த வாக்கு திருட்டை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி ஏதோ தப்பு செஞ்சிட்டா மாதிரியும், இவங்கெல்லாம் புனிதர்கள் மாதிரி, ராகுல் காந்தி இந்திய திருநாட்டை வந்து அவமதிச்சிட்டாரு, தேர்தல் ஆணையத்தை குறைத்து மதிப்பிச்சிட்டாரு அப்படின்லாம் கட்டுக்கதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் அதுக்கு சொல்லியிருக்காங்க 30ஆம் தேதிக்குள்ளே சரி செய்யணும், அதுக்கு ரெடி ஆகுங்கன்னு. அது கிட்டத்தட்ட அந்த இலக்கை நோக்கி போவாங்க. இப்போ கோர்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பழைய மாதிரி அவ்வளோ அவலமாக பீகாரில் போட்டதே இவ்வளோ பெரிய அதிர்வலியை உண்டாக்கியிருக்கு. இப்போ நாடு முழுவதும் அப்படிங்க இல்லை, கண்டிப்பாக வரும் இல்லைங்களா? எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரும் இல்லைங்களா? ஏன்னா உயிரோடு இருக்கிறாங்களா, செத்து போயிட்டாங்களா, செத்தவங்கள நிறைய பேர் சேர்த்துக்கிறீங்க, அப்புறமா உயிரோடு இருக்கிறவங்கள செத்துட்டான்னு சொல்லி நீக்கிருக்கிறீங்க, அப்புறம் ஜீரோனுங்கிற ஒரு வீட்டில் 100 பேர் மேலே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து அராஜகம்னு சொல்ல மாட்டேன், இது வந்து என்ன திருட்டு, கரெக்டான வருது வாக்கு திருட்டு தான். அது அழகாக தான் கண்ணியமான முறையில் ராகுல் காந்தி கையாண்டிருக்காரு. இப்போது இது வந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கமோ இல்லை ஒவ்வொரு மாநிலத்தில் எதிர்கட்சிகளோ இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து, ஏன்னா மக்களோட ஒரு அடிப்படை உரிமை தான் வாக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். அந்த வாக்கு செலுத்துறதுலையோ இல்லை அவங்களோட வாக்குக்கு உண்டான அந்த உரிமையில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. காரணம் என்னென்னா, எந்த கட்சி எந்த கொள்கைனாக இருக்கட்டும், இந்த ஓட்டுன்ற ஒரு விஷயம் மக்களுக்கு இல்லை அப்படின்னா இவங்க நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. இவங்க நினைக்கிறது தான் சரி, இவங்க பண்ணுறது தான் அரசியல், அந்த அரசியலுக்கு எதிர் அரசியலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாந்தோணித்தனமாக என்னென்னமோ தவறுகள் செய்வாங்க. அதில் வந்து அவங்க வந்து மக்களை பற்றி, மக்கள் நலனை பற்றி எல்லளவும் யோசிக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் ரிவிஷன், அதுவும் கோர்ட் மானிட்டர்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வரும்பொழுது வாக்காளர்களும் சரி மக்களுமே சரி அந்தந்த மாநிலத்தில் வருது அப்படின்னா தங்களோட பேர் இருக்கா, கரெக்டாக ஃபோட்டோலாம் கரெக்டாக இருக்கா, இல்லை பேர் பார்த்தா ஆண் பேராக இருக்கும், அந்த ஃபோட்டோ பார்த்தா பெண் ஃபோட்டோவாக இருக்கும், இல்லைனா வீடு பார்த்தா வேறு எங்கேயோ குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் பிரிட்ஜுக்கு கீழேன்னு இருக்கும் விலாசம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் மக்களும் சரி செய்யணும், கட்சிக்காரர்களும் அதை பற்றி கூர்ந்து கவனித்து பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு அந்த தேர்தல் வாக்கு முறை என்பது இன்னும் கொஞ்சம் சீர் செய்யப்படும். அது வந்து 30ஆம் தேதிக்குள்ளே அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழகத்துக்கு இன்னும் 6-7 மாதத்துக்குள்ளே தேர்தல் அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது. தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்னு பார்க்குறீங்க? தமிழகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ திமுக கவர்மெண்ட் ரூலிங்கில் இருக்கிறதுனால இப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்தளவுக்குலாம் எதுவும் பண்ண முடியாது தமிழகத்தில். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் தான், அதான் அந்தந்த கலெக்டர் கொஞ்சம் இறங்கி அதை சரி செஞ்சு பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தாவேக்காலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி ஒன்று போயின்னு இருக்கிறதே தெரியாது, ஓட்டு திருட்டை பற்றி என்னென்னு தெரியாது.
இப்போ தான் அலையாத்தி காடுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஓட்டு திருட்டுலாம் வரணும்னா இன்னும் கொஞ்சம் படிக்கணும், சிலபஸ்லாம் படித்து கொஞ்சம் நைட்டு போகிற எக்ஸாம்லாம் இது பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு, எப்பா நீ நான் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி, நீ ஸ்டாலினை திட்டு, எடப்பாடி பழனிசாமியை வந்து நீ கேவலமாக பேசு, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, அப்புறம் மற்றதெல்லாம் இருக்குது, ஓட்டே இது ஓட்டே இங்கே காணுன்றாங்க, எங்கேயோ போகுதுன்றாங்க, கொஞ்சம் கூட வந்து இருந்து இளைஞர்கள்லாம் நிறைய பேரை வச்சுக்கிற இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் வீடு வீடாக போய் வெரிஃபை பண்ணப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்புறம் செல்லூர் ராஜா அவர்கள் இப்போ போன்றவர்கள்லாம் கூட முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க, அண்ணா வந்து ஒரே கல்லில் 3-4 மாங்காய் அடிச்சிக்கிறாரு. அதில் வந்து என்னென்னா பிஜேபி பேச வேண்டிய டயலாகை செல்லூர் ராஜா அவர்கள் பேசியிருக்காரு. என்னென்னா ராமருக்கு அணில் உதவியது போல், அது வந்து பிஜேபியில் இருக்கிறவங்க இப்போ அண்ணாமலை வந்து ராமருக்கு எப்படி அணில் உதவிச்சோ அது மாதிரி பிஜேபிக்கு வந்து விஜய் வந்து உதவணும் அப்படின்னா பிஜேபி ராமராவும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆனால் அண்ணா எப்படி செல்லூர் ராஜ் எப்படி பேசுகிறாருன்றது வந்து அது வேடிக்கையாக இருக்கா. அவர் பாஷையிலே அவர் வந்து ஒரு அது வந்து பதிலும் இருக்குது, உதவியும் இருக்குது, கொஞ்சம் கிண்டலும் பண்ணிட்டுருக்காருன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவரையும் கூப்பிட்டு அணில் கதெல்லாம் அப்புறம் பேசலாம், ஏதோ ஓட்டெல்லாம் காணாமல் போகுதுன்றாங்க, கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி அது போன்ற அரசியல் தலைவர் அதான் எல்லா கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளையும் அதை சென்சிட்டைஸ் பண்ணணும். கரெக்டாக இருக்கா வாக்குப்பதிவு, இந்த அந்த அடையாள சீட்டில் கரெக்டாக பேர் இருக்கா, திருத்தமாக இருக்கா, அந்த பதிவீடெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது பார்க்கணும். அது பார்த்தா தான் அது கொஞ்சம் சரியாகும். இல்லைனா அந்த தேர்தல் நேரத்தில் இந்த நடக்கக்கூடிய இந்த ரொம்ப கண்ணியக்குறைவான செயல்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஒரு தொடர்கதையாக தான் போயிட்டுருக்கும். இதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது, அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குது, பத்திரிகையாளர்கள் நம்மளும் அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கு. மக்கள் இதன் மூலமாக நிறைய பணங்களை சேமிக்கலாம் அப்படின்னு பிரதமர் மோடி அந்த தொலைக்காட்சியில் பேசுகிறாரு. தீபாவளி பரிசு மக்களுடைய பாரங்கள்லாம் குறையும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றி உங்களுடைய பார்வை? நேற்று வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் பாலாஜின்னு சொல்லிட்டு, ஆனால் 5 மணிக்கு இன்றைக்கி மோடி பேசுகிறாராம் அப்படின்னாரு காலில். உடனே பக்குன்னு ஆகி போச்சு எனக்கு, ஐயோ அப்படின்னு. நல்ல வேலை தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு பார்த்தேன். அப்படி என்ன பார்த்தா நல்ல விஷயந்தான் பேசியிருக்காரு. என்னென்னா ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வட இந்தியாவில் பேர் வந்து கப்பர் சிங் டேக்ஸ். கப்பர் சிங் டேக்ஸ் என்னென்னா, இப்போ லாரி ஒன்று போகுதுன்னா அங்கே ஒருத்தர் தலப்பா கட்டுன்னு கத்தி பொருளை பின்னாடி போட்டு இப்படி இப்படின்னு என்னென்னா கப்பத்தை கட்டிட்டு அப்புறம் லாரி எடுத்துன்னு போ அப்படின்னு, இது மிரட்டி துட்டு வாங்குறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி போடப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. ஏன் இதை நான் அவ்வளோ மோசமாக சொல்லணும்னா, 28% விழுக்காடு ஒரு சில பொருளுக்கு நீங்கள் வாங்கினீங்க, 18% ஒரு சில பொருளுக்கு வாங்கினீங்க. அந்த 18% பொருள் வாங்கினதில் இன்சூரன்ஸும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது மக்கள்கிட்ட 8 வருஷமாக தீபாவளி கிடையாது, 8 வருஷமாக நவராத்திரி கிடையாது, திடீர்னு இந்த வருஷம் தான் நவராத்திரி வந்து இப்படி பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறாங்க. ஏன் என்னன்னா, உங்களை விட ஒருத்தர் மக்கள் விரோத போக்கில் சூப்பராக இருக்கார் ட்ரம்ப், அவர் பேர். எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, பொருளாதாரத்தை பற்றியும் கவலைப்படுறதில்ல, ஓட்டு போட்டு மக்களை பற்றியும் கவலைப்படுறதில்ல, எதையோ அந்த நேரத்தில் பேசி ஒரு அரசியலை பண்ணி ஜெயிக்கிற அந்த வித்தை தெரிஞ்சவர் உங்களை மாதிரி. அந்த வித்தகார தம்பி என்ன பண்ணுறப்பல அவருக்கு தெரிஞ்சதை போட்டோன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் தேக்கம் அடையக்கூட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. நம்மளோட துணிமணியிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஏற்றுமதி என்பது இன்றைக்கி ஒரு சவாலை சந்திக்கிறது. அப்போது சவாலை சந்திக்கும் போது அந்த பொருள்லாம் விற்குமானே தெரியாது. இந்த பொருள்லாம் தேங்கிச்சுன்னா பொருளாதாரம் இன்னும் மோசமாக போயிடும். அந்நிய செலவாணியில் இந்தியா அடி வாங்கும். இந்தியா அடி வாங்குச்சுன்னா அப்போ இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே போயிடணுன்னு இதற்கு எதனா செய்யணும். அதை சரி செய்வதற்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வரிச்சுமையை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வரி தீவிரவாதத்திலேருந்து இப்போ வரி தீவிரவாதம் வேணாம், இப்போ ஐயா அண்ணா சொல்லுவாருங்களா, மக்களுடைய பாரத்தை கம்மி பண்ணிடுறாங்க. என்ன பாரம்? மக்களோட பாரமே நீங்கள் தான். ஏங்க நோட் புக்கு, பென்சிலு, ரப்பரு, பல் வளர்க்குற பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, கண்ணாடி, இதிலெல்லாம் வரி போட்டிருக்கீங்க. போட்டிங்களா இல்லையா? அப்புறம் இப்போ கம்மி பண்ணுறீங்க. அப்போ என்னோட பையிலேருந்து சட்டப்பையிலேருந்து இந்த காசு எடுத்தீங்க, அதுவும் 8 வருஷமாக எடுத்துருக்கீங்க. எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 55 லட்சம் கோடின்றாங்க கிட்டத்தட்ட காங்கிரஸில். 55 லட்சம் கோடி எடுத்துகிட்டு இப்போது இந்த தீபாவளி, இந்த நவராத்திரி, அதுக்கப்புறம் பின்னாடி வர ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி வந்து மக்கள் பணம் மிச்சமாகும் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போது இந்த காசு என் பையிலே சட்டப்பையிலே இருந்தால் நானே என் குழந்தை குட்டிக்கு ஏதோ வாங்குவேன், இல்லை ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு போவேன், இல்லை அம்மாவுக்கு வந்து வேணுன்றது எதனா வாங்கி கொடுப்பேன், இல்லை மருத்துவ செலவு இருக்கும் அதுக்கு செய்வேன். இன்றைக்கி என்ன வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க? விளம்பரம் இன்றைக்கி பக்கமாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இன்றைக்கி விளம்பரம் நிறைய கொடுத்துருக்காங்க. நன்றி ஐயா. என்னென்னா தொழில் பாதிக்கப்பட்டிருந்தது. இன்சூரன்ஸ் யார் எடுக்கிறா? தனியார்கிட்ட போய். அரசாங்கத்தில் இருக்க மருத்துவமனை சரி கிடையாது, உங்கள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு, மத்திய அரசின் மீதும் மாநில அரசின் மீதும் நம்பிக்கை இல்லைன்னும் போது நடுத்தர மக்கள் என்ன பண்ணுறான், அவங்க குடும்ப கூட்டத்தை நீ காப்பாற்ற மாட்ட, ஓட்டு வாங்குறதோட சரி, அதுக்கப்புறம் நீ என்னை எட்டி பார்க்குறதில்ல, அதனால் நான் என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு தனியார் காப்பீடு வாங்கினாங்க. அந்த தனியார் காப்பீடு வாங்கும்போது
10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பில்லு போடுறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு, அதில் 18%. யார் அப்பா விட்டு காசு? நானே முடியாமல் இதை கட்டி தொலைனமேன்றது கட்டுறேன். அதே மாதிரி பைக் இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸு எதுக்கு பண்ணுறோம்? களவாண்டு போயிட்டாங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை 3ஆம் நபர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு சேஃப்டிக்கு பண்ணுறோம். அதில் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டுட்டு மக்களை 8 வருஷமாக நல்லா சுரண்டி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு நக்கி, இப்போ இன்றைக்கி எதுவும் இன்றைக்கி இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் போயிடும்னு சிமெண்ட்டுக்கு இன்றைக்கி குறைச்சிருக்கிறாங்க. சிமெண்ட் என்ன எல்லாம் திங்கிற பொருளா? கட்டடத்துக்கு கட்டுறது எல்லாருமே வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, கட்டின வீடே திருப்பி கட்டுவாங்களா? அவங்க கட்ட போகிறதில்ல. யார் புதுசாக வீடு வாங்குவா? யார் புதுசாக கட்டடம் கட்டுவா? இல்லாதப்பட்டவங்க, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க. அந்த பொருளை ஏற்றினா மற்ற விலைவாசிலாம் ஏறும்ல. இது கூட இல்லாமல் இப்போ சிமெண்ட்டுக்கு வாங்கினேன். கேன்சர் மருந்துக்கு ஜிஎஸ்டி போட்டுருந்தேன். இதெல்லாம் எவ்வளோ அவலம்! இதெல்லாம் வந்து மனசாட்சி இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்களா? சாக கிடக்கிறவங்களுக்கு, ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு, கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு சாவு படுக்க மாதிரி. அது பாதி பேர் பழிச்சு வருவாங்க, மீதி பாதி பேர் அப்படியே மாண்டு மேலே போயிடுவாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிங்க. வெட்கி தலைகுனிய வேண்டியதை வெக்கமே இல்லாமல் இன்றைக்கி குறைச்சிட்டோம். தசரா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல், தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னா மக்கள்னா அவ்வளோ கூடவா தெரியாமல் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, ரத்தம் வந்து 1.5 லிட்டர் எடுத்துட்டீங்க, என் உடம்புல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக எனக்கு தலை சுற்றுது. அப்புறம் அவன் சொல்கிறான் வெயில் ஜாஸ்தியாகுது, தண்ணி வேறு இல்லை, இதுக்கு மேலே ரத்தத்தை செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் பொருளாதாரம். அதனால் ஓகே பரவாயில்ல, நீங்கள் இப்போ நாங்கள் ரத்தம் எடுக்கிறத நிறுத்திட்டோம், நீங்கள் போய் ஆப்பிள் கீப்பிள்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வாங்க, அப்புறமா நாங்கள் திருப்பி ரத்தத்தை உறிஞ்சிக்கிறோன்ற கதை தான் இது. கிட்டத்தட்ட அதே தான். இதை பண்ணிவிட்டு, ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, 8 வருஷம் சுரண்டிட்டு இன்றைக்கி அதை 2.0 அப்படின்னு, அதாவது என்ன, அதனால் 10 பைசா ஜிஎஸ்டினால் எதனா ஜிஎஸ்டி கட்டுற மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கோ, இல்லை விவசாய மக்களுக்கோ, இல்லை குடிமக்களுக்கோ, இல்லை ஓட்டு போட்டவங்களுக்கு எதனா 10 பைசா ஜிஎஸ்டினால் பிரயோஜனம் இருக்கா? புண்ணியம் இருக்கா? அப்புறம் அதை வந்து இது ஒரு சிலர் இந்த புரிதலே இல்லாமல் அப்புறம் தேசம் எப்படி வளரணும்? நீங்கள் தூக்கி கொடுத்து முட்டு கொடுக்குறீங்க பாருங்கள் அரசியல்வாதிகள், அவங்க ஒழிஞ்சாவே தேசம் வளர்ந்துடும். அது எந்த கட்சி வேணால் இருக்கட்டும். வரி தீவிரவாதம் இந்த நாட்டில் இருக்கா இல்லையானா இருக்குது. வரி தீவிரவாதத்தோட தாக்குதலில் ஒரு இடைக்கால நிவாரணம் இப்போ கொடுத்துருக்குறாங்க. மேபி ஜனங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கார் வந்து 10 லட்ச ரூபா கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டினால் ஒரு 60,000 ரூபா 70,000 கூட வரும். அது இப்போ குறையும். ஆல்ரெடி அவங்களே இஎம்ஐயில் வாங்குறாங்க காரை. அந்த இஎம்ஐயில் வாங்கும்போது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியை போட்டு அந்த ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து இஎம்ஐ கட்டணும். இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு பணம் கட்டுறது கூட, செக்கு பவுன்ஸ், அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கூட ஜிஎஸ்டி இருக்குது. அதெல்லாம் குறைச்சாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதையும் குறைக்கணும். அப்புறம் இந்த பேங்க்கிலலாம் கொள்ளை அடிக்கிறீங்க பாருங்கள், அதாவது மினிமம் பேலன்ஸ் இருக்கணும், ஏடிஎம்மில் விட்ரா பண்ணால் காசு எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் சரியாக செய்ய வேண்டியது. பொருளாதாரம் அப்படியே செங்குத்தாக திருப்பி நிமித்திடலாம், வளர்த்துடலாம் அப்படின்றதை தாண்டி இதெல்லாம் சரி செஞ்சால் இன்னும் மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளூர் சந்தையில் விற்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்கண்ணே. என்கிட்ட கையில் காசு இருந்தால் தான் நான் உள்ளூர் பொருளை வாங்க முடியும். பூரா பணத்தை நீயே எடுத்துக்கினீங்கன்னா சுங்கவரி வசூல், தீவிரவாதம் தான் கிட்டத்தட்ட. பேங்க்கில் டிரான்சாக்ஷனுக்கு இந்த மாதிரி பணத்தை அடிக்கிறீங்க, அப்புறம் ஜிஎஸ்டி போடுறீங்க. அதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, இந்த பதப்படுத்தப்பட்ட பரோட்டா இருக்குல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. பரோட்டான்றது நிறைய பேருக்கு புரியும், பசி இருக்கும், வேறு மற்ற பொருள் வாங்கினா கூட காசு ஆகும். அதனால் ஒரு 2 பரோட்டா 3 பரோட்டா வாங்கி அதில் சால்னாவை நல்லா ஊற்றி பிசைஞ்சிட்டு சாப்பிட்டோன்னா வயிறு திம்முன்னு ஆகிடும். வயிறு திம்முன்னு ஆனோன்னு சரி பசி போயிடுச்சு, போய் வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு மூட்டை தூக்குறது, வண்டி ஓட்டுறது, கஷ்டமான வேலைகள்லாம் இருக்க பாருங்க. இதில் செய்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரோட்டா தான் சொல்லுவாங்க. அந்த பரோட்டாவுக்கு நீ ஜிஎஸ்டி போட்ட, இட்லி மாவுக்கு போட்டிங்க, சாப்பிட்றது உனக்கு என்னப்பா, நீ வசதிக்கார ஆள், உனக்கு கட்சி வந்து கோட்டு கொடுக்கும், விமானம் கொடுக்கும், நீ பிரதமராக இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கும். மூட்டை தூக்குறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, அன்னாட காசிக்கு, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு பால்காரருக்கு, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட கூட பண்ணாத மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. 300 ரூபா ஒரு குடும்பத்தோடு போய் ஒருத்தர் சாப்பிட்றோன்னா கூட 30 ரூபா இல்லை 25 ரூபா எக்ஸ்ட்ரா டொயின்னு வருது. என்னப்பா இதுன்னா ஜிஎஸ்டி. இதெல்லாம் இல்லையே. வந்தவங்களுக்கு வயிறார ஃப்ரீயாக உணவு போட்டு அப்படி தான் வள்ளலார் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து அப்படி தான் இருந்தது. வந்தாரை வாழ வைத்த இனம் தமிழ் இனம். யார் வந்தாலும் இந்த விருந்தோம்பல், யார் வந்தாலும் நான் பசிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறோம். சாப்பிடுங்க, ஜிஎஸ்டி சேர்த்து கட்டுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. என்னமோ எது, பட் ஓகே, நத்திங் இஸ் பெட்டர். இது வந்து அட்லீஸ்ட் தீபாவளிக்கு கொஞ்சம் இந்த சட்ட துணி வேலைலாம் கொஞ்சம் குறையும். அதனால் அந்த புது ட்ரெஸ் எடுக்கிறவங்க, பனியன் ஜெட்டிலாம் கூட அதுவே வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு
டிஷர்ட் எடுக்க போகிறவங்க இப்போ வந்து நான் சமீபமாக என்ன ஜோக் வந்துன்னா போன வருஷம்லாம் டிஷர்ட்டுக்கு பதிலாக நான் வந்து உள் பனியன் வாங்கின்னு வந்துட்டேன், ஏன்னா விலைவாசி அவ்வளோ இதுன்னெலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன நிவாரணம். தொடர்ச்சியாக அந்த வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறது, பிரதமர் மோடியும் வெளிநாடு பயணம் போகிறாரு, தமிழக முதல்வரும் வெளிநாடு பயணம் போகிறாரு, வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும், பல்வேறு தொழில் இதில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னை துறைமுகத்தில் அப்ரண்டிஸாக பணியாற்றியவங்க இன்னும் அந்த பணி நியமன ஆணை கொடுக்கலன்னு 30 வருஷங்களுக்கு மேலே போராடுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அங்கே ஆனால் வேக்கன்சி இருக்குது, ஆனால் நிரப்ப மாட்டுறாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இந்த ஒரு பக்கம் முதலீடு ஈர்ப்பு வேலை வாய்ப்பு, இன்னொரு பக்கம் வேலை கொடுக்குறோம் மாட்டுறாங்க அப்படிங்கிற போராட்டம், இது குறித்தான உங்களுக்கு பார்வை என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அஜீஸ் அவர்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் வந்து சென்னை போர்ட் அத்தாரிட்டியில் வந்துட்டு ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காங்க. மரிய சூசை சொல்லிட்டு ஒருத்தர். இதில் வந்து 227 வேக்கன்சி இருக்குது. 1/1/2025 பிரகாரம். இது எல்லாம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட்டு, அதாவது ஒரு துறையில் வந்து பெரிய மேம்பட்ட வேலை கிடையாது. அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அது டெக்னிக்கலு இல்லை சிவிலு மெக்கானிக்கல்னு பல பிரிவுகள் இருக்குது. அதில் சேர்ந்து அது என்னென்னா வெல்டிங் எப்படி பண்ணுறது, கப்பலில் வந்துட்டு ஏதோ வந்து ஒரு பொருளை இயக்கணும், டேமேஜ் ஆகி போச்சுன்னா அதே எப்படி, இந்த சரக்கை வந்து மாற்றி வைக்கிறது எப்படி, அந்த விஷயங்கள் துறைமுகம் சம்மந்தப்பட்டது, கப்பல் சம்மந்தப்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை உங்களை தயார் பண்ணுவாங்க. அதில் ப்ளம்பிங் இருக்கும், ஃபிட்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து 30 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க வேலை கேட்டு. எவ்வளோ? 30 வருஷமாக. 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கெல்லாம் 20-22 வயசு அப்ரெண்டிஸாக வந்து சேர்ந்துட்டு 3 வருஷம் இருந்தால் போர்ட் ட்ரஸ்ட்லேயே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி இட்டுன்னு போய் சேர்ந்து 3 வருஷம் அவங்க வேறு மேல் படிப்புக்கு போகல, வேறு எங்கேயும் வேலைக்கு போகல. போர்ட் ட்ரஸ்ட்டு டெய்லி வர வேண்டியது, கப்பலை பார்க்க வேண்டியது, கடலை பார்க்க வேண்டியது, சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டு பெருசாக இருக்கும்ல போர்டெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு இங்கே கண்டிப்பாக வேலை நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான அப்ரெண்டிஸ் போய் சேர்ந்துருக்காங்க. இதில் என்ன சூட்சமானா, இந்த வேலையை இந்த டெண்டர் விடுறது இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட வேலையை வந்து இவங்க இப்போ வந்து சமீபமாக என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஐயில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. என்னென்னா எங்கள் வேலையை யாரோ திருடிட்டாங்க. நம்ம கூலி படம் பார்த்துருப்போம், எவ்வளோ தொழிலாளர்கள் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க ஒரு போர்ட் ட்ரஸ்ட்டில். அப்போ இது வேகன்சி இருக்குன்னா எனக்கு உண்டான வேலை எங்கே போச்சு? இதில் என்ன கூத்துனா, இவங்களுக்கு முன்னாடி ஒரு சில பேட்சுக்கெலாம் வேலை கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு சொல்லிவிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் அவங்க கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்குறாங்க. இந்த ஆர்டர் வாங்கினவங்களோட வயசெல்லாம் என்ன தெரியுமா? 55, 58, இன்னும் 3-4 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். ஒரு சிலர் இறந்தே போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாங்க பாருங்கள், அதில் ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க. இதுதான் ஆட்சியினுடைய லட்சணம். ஒரு இளைஞனை அப்போது இந்த அரசியல்வாதிகள் பேசுகிறதெல்லாம் உச்சக்கட்ட பொய்ன்னு எடுத்துக்கிட்டோமா? இந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் பொறுத்தவரைலாம் பச்சாதாபமே பார்க்கக்கூடாது. மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் நம்பி மக்களை ஏமாத்துறாங்கன்றதை நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டாக வைப்பேன். காரணம் என்ன, இந்த போர்ட் ட்ரஸ்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இந்த போர்ட் ட்ரஸ்ட்டில் அவங்கக்கிட்ட அந்த தொழிலாளிகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லூகாஸ்னு ஒரு தொழிலாளி, அப்புறம் அவர் வேலை செய்கிறார், அப்புறம் நந்தகோபால் சொல்லிட்டு ஒருத்தர், அவங்களுக்குலாம் என்னென்னா, டிஆர் பால் இருந்தார் கப்பல் துறை அமைச்சராக, எதுவுமே செய்யலை. போய் பேசணும், கோரிக்கை வச்சோம். அதுக்கப்புறமா வந்து ஜிகே வாசன் இருந்தார், அவர்கிட்டயே நடையாக நடந்தோம், பேசணும், எதுவுமே செய்யலை. பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார், அவங்கக்கிட்டேயும் போகணும், பேசணும், எதுவுமே செய்யலை. அப்போது பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் ஒன்று தானே, திமுக அதிமுக நல்ல வேலை யாரும் ஜெயிக்கலை, மக்கள் ஓட்டு போடல, அதனால் அவங்க அமைச்சர் ஆகலை. மேபி இருந்தால் அவங்களும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்ம வந்து பீகாரில் இருக்கிறவங்கள பற்றி வட இந்தியாவிலேருந்து வந்து வேலை எடுத்துக்கிறாங்க அந்த பிரச்சாரம்லாம் நல்லா பண்ண தருது இங்கே உட்காந்துக்கிட்டு. இங்கே இருக்கக்கூடிய சென்னை போர்ட் ட்ரஸ்ட்லேயும், இங்கே இருக்கக்கூடிய சதர்ன் ரயில்வேலையும், இங்கே இருக்கக்கூடிய சென்னை பிஎஸ்என்எல்ல தமிழர்களுக்கு வேலையே சரியாக கொடுக்கல. லல்லு பிரசாத் பீகாரில் நிறைய பேருக்கு பீகாரை சேர்ந்தவங்களுக்கு ரயில்வேல வேலை போட்டு கொடுத்தாரா? விமர்சனம் ஆச்சு. நாடு முழுவதும் என்னப்பா பீகாரில் இருக்கவங்களுக்கே வேலை, சதர்ன் ரயில்வே வந்து பார்த்தா, மெட்ராஸில் பார்த்தா, எக்மோரில் பார்த்தா பீகார்காரங்க உட்காந்துக்கிறாங்க, சென்ட்ரலில் பார்த்தா பீகார்காரங்க உட்காந்துக்கிறாங்க, திருப்பத்தூரில் போய் பார்த்தா பீகார்காரங்க உட்காந்துருக்குறாங்க, வேலூரில் பீகார்காரங்க உட்காந்துருக்குறாங்க, சேலத்தில் பீகார் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து இந்த பேச்செல்லாம் வந்தது. அப்போவுமே என்னென்னா, பீகார்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் வந்து பண்ணார். எப்போது தொடர்வண்டித்துறை அமைச்சராக இருந்தார். இதே நம்ம ஊர்லேயுமே இருந்தாங்க. யார்? பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது தமிழர்களுக்கு வேண்டி, தமிழ் மக்களுக்கு வேண்டி வேலை வாய்ப்புகளை நீங்கள் பண்ணி கொடுக்கல. அதனால தான் இன்றைக்கி போய் பாருங்கள், பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஎஸ்என்எல் ஆளே எடுக்கிறதில்ல. இதெல்லாம் எங்கேருந்து நடக்குதுன்னா, ஒரு தனியார் கம்பெனி வருது, 500 பேருக்கு வேலை இருக்குது, அதை அவுட் சோர்சிங் பண்ணிடுற, நீ எனக்கு கமிஷன் கொடுத்துரு. இது மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு தொழில், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை இந்த தனியார் முதலாளியும்
இந்த அரசியல்வாதியும் சேர்ந்து கூட்டு போட்டு கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் கமிஷன் வாங்கிட்டு இவர் 5 வருஷம் இருந்துட்டு இவர் போயிடுவார், யார் அமைச்சர் டாட்டா கட்டு போயிடுவார். ஆனால் நடிப்பு பூரா வேலைவாய்ப்பு எங்கே வேலைவாய்ப்பு பெருக்கிறீங்க இருக்குது. அதாவது கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு விஷயம், அவங்க உன்னதமாக ஒரு விஷயம் போராடுறாங்க. இதில் கூட டைஃபி எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த சென்னை துறைமுக பிரச்சனையில். அதேமாதிரி பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னாலும் சத்யபாலன் சொல்லிட்டு ஒருத்தர் தொடர்ந்து ரொம்ப நாளாக இந்த வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டேறாங்க, தனியார் மயமாவதுன்னு பிஎஸ்என்எலுக்கு கரடியாக கத்திட்டு இருக்காரு. அவர் காங்கிரஸில் இருக்கிறவர். ஒரு சிலர் கீழே இருக்கிறாங்க, நான் மேலே இருக்கிற அந்த அமைச்சர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம எல்லாம் மாண்புமிகுன்னு போடுற பாருங்க. இந்த பிரச்சனையே இந்த மாண்புமிகுனால தான் வந்தது. குறிப்பாக வாசன் அவர்கள் பீரியட்லேயும் அதேமாதிரி ஐயா ராஜாவும் இருந்தார் தொடர் டெலிகாம் கம்யூனிகேஷனில். அப்போது 2G 3G விமர்சனம் அது ஒரு சைடு இருக்குங்க. பிஎஸ்என்எலுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அதிகப்படியான வேலைக்கு ஆள் எடுத்ததோ கொண்ட மாதிரி அந்த மாதிரி தரவுகளே இல்லை. நானும் தேடி பார்க்குறேன், இப்போ கேட்டாலும் இல்லை. அப்போது நீங்கள் வந்து தமிழக இளைஞர்களுக்கோ மத்தியில் இருந்த அமைச்சர்கள் எதுவுமே செய்யலை. அது போதாத குறைக்கு கடைசியாக இப்போ எங்கே ரொம்ப மலிவாக மோசமாக வந்து நிற்கிறீங்கன்னா, துப்புரவு தொழிலாளி பிரச்சனை வேலை, அந்த வேலையை கூட உறுதி செய்யாமல் பெருக்கிற வேலையை கூட தூக்கி தனியார்கிட்ட கொடுத்துறீங்க. அதாவது நான் உனக்கு காசு கொடுக்க முடியாது, நான் தனியாருக்கு காசு கொடுப்பேன், அந்த தனியார் உனக்கு காசு கொடுப்பான், இப்படி நமக்கு புரிய வைக்கிறேன். என்ன இங்கே பிரச்சனை? தனியார்கிட்ட கொடுத்தா தான் அந்த தனியார் வந்து கமிஷன் கொடுப்பான். அரசாங்கமே எடுத்து பண்ணால் அரசாங்கமே கமிஷன் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக இவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வேலைக்கு ஆள் எடுக்கிறதுனா கவர்மெண்ட் உத்தியோகமா, அமைச்சருக்கு இவ்வளோ லஞ்சம், அமைச்சர் பிஏக்கு இது செஞ்சு கொடுக்கணும், இப்படி ஒரு அவலமான ஒரு மட்டமான சூழ்நிலை இன்னி தேதி வரணும் இருக்குது. அதனால தான் இந்த டிஎன்பிசி தேர்வில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பிரச்சனை வருது. அப்போது வேலைவாய்ப்பு என்பது தமிழகத்தில் தமிழர்களுக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சாகர்மாலா போர்ட் ட்ரஸ்ட்டு, அப்புறம் விமான நிலையத்துக்கு வந்து ஸ்மார்ட்டு விமான நிலையம், இதெல்லாம் பேர் வைக்க தெரியுது. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்றி கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன ஒரு சைடு வந்து மின்சார விஷயங்களாகட்டும், இல்லை அது அந்த புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருது. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு வந்து ஆள்கள் குறைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சரி செய்யுது. எப்படி நம்மவர்களை தமிழர்களை வந்து அந்த புதுசாக வர டெக்னாலஜியை தயார் பண்ணி அவங்க ஸ்கில் செட்டை ஏற்றி வேலை கொடுக்கணுன்ற எண்ணம் சுத்தமாக கிடையாது, எல்லளவும் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த 150 பேர் 30 வருஷமாக போராடிட்டு இருக்கிறான். இப்போ வந்து ஆர்டிஐ போடுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு என்னங்க தலையெழுத்தா? சின்ன வயசில் 20, அதுவும் 2000 அப்போ திருப்பி மறுபடியும் கால் ஃபார் பண்ணுறாங்க, வேலைக்கு வந்து நாங்கள் எடுக்க போகிறோம், உங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்துன்னு வந்து காட்டுங்க. அப்புறம் திருப்பி 10 வருஷம் கழிச்சு திருப்பி ஓரலாக சொல்கிறாங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருந்து. அப்போ நம்ப வச்சு ஏமாத்துறீங்கல்ல. 20 23 வயசில் வராங்க, 40 வயசில் சரி அப்பா 40 வயசு ஆகி போச்சு, இப்போயாச்சும் அரசாங்க வேலை கிடைக்கும். நான் 3 வருஷம் நான் உழைச்சிருக்கேன், அப்ரெண்டிஸ் வேலை பார்த்ததுக்கு எனக்கு நீங்கள் ஸ்டைப்பண்ட் தான் கொடுத்தேன், முழு ஊதியம் கொடுக்கல. எனக்கு அதை தவிர்த்து நான் வேறு எதையும் கற்றுக்கல. நீ வேலைக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் வேறு எங்கேயும் பெருசாக வேலைக்கு சேராமல் போடாங்க நிறைய பேர். அப்படி தப்பு பண்ணாங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம இந்த சென்னை துறைமுகத்தை பற்றி சொல்கிறோம். சென்னை துறைமுகம் இவ்வளோ கோடி ஈண்டது, சென்னை துறைமுகத்து மூலயமா நாங்கள் வந்து சிஎஸ்ஆரில் இவ்வளோ கோடி செலவு பண்ணோம், இந்த பெருமைலாம் பேச தெரியுதுல. ஒரு 150 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எடுத்திங்கன்னா இந்த ஏழைப்பாழைகளோட வேலை வாய்ப்பை திருடி இந்த மாதிரி முள்ளமாரிதனம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய அரசியல்வாதிகள். இதெல்லாம் வந்து அது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதெல்லாம், ஏன்னா மத்திய அரசு பெருசு, அகண்ட பாரதம், விகண்ட பாரதம், டிஜிட்டல் இந்தியாலாம் பேச தெரியுது. இதெல்லாம் என்ன பண்ணணும்? வேலை வாய்ப்புகள் இருக்குங்க, வேலை வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை. அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்கறதுல தயக்கம் இருக்குது. மாநில அரசாங்கமும் கிட்டத்தட்ட ஒரு சில அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு நம்மளால் சம்பளம் கொடுக்க முடியாது, நம்மளால் அது பண்ண முடியாது, ஆனால் போட்ட ரோடே திருப்பி போட முடியும். சிமெண்ட் சாலை போட தெரியுதா? தார் சாலையை விட சிமெண்ட் சாலை 4 மடங்கு 5 மடங்கு கூட காசு. அதுக்கு போட காசு எங்கேருந்து வருது? அதுக்கு வருது. வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுக்கணும்னா இல்லை. ஏன்னா சிமெண்ட்டு போடுறவன் தான் கட்டிங் கொடுப்பான், காசு கொடுப்பான். அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு அடிமனசில் உணரணும். உங்களுக்கு உண்மையிலே அரசியல் இந்த மக்கள் மீது உங்களுக்கு வந்து பாசம் இருக்குன்னா குறைந்தபட்சம் வேலை வாய்ப்புகளை அதிகமாக பெருக்கி உறுதி செய்யும். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.